كافرون فقال ஹிஜ்ரி 16 அதே இதுல ஜெசீரா என்று சொல்லக்கூடிய அந்த நாடு கைவசம் வருகிறது. ஹிஜ்ரி 19 கைசரியா என்று சொல்லக்கூடிய நாடு வருகிறது. ஹிஜ்ரி 21 குர்திஸ்தான், அதாவது இன்றைக்கு ஈராக் இருக்கு இல்லையா, குர்திஸ்தான் தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க இல்லையா, அது தனிநாடு, குர்திஸ்களுக்கு உள்ள நாடு என்று தனியாகவும், இங்கே பாத்தீங்கன்னா ஏற்கனவே சியாக்களுடைய பிரதமர் என்று அது ஒரு தனி நாடாக ஈராக்கில் இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா. இதற்கு இடைப்பட்ட பிரதேசத்தை தான் நமது அபூபக்கர் பாக்தாதி அவர்கள் கிலாஃபத் அறிவித்திருக்கிறார்கள். இதையும் சிரியாவினுடைய சில பகுதியிலும் சேர்த்து தான் கிலாஃபத் அறிவித்திருக்காங்க இல்லையா. அந்த குர்திஸ்தான் அது, அதே மாதிரி அஜ்மியா, ஈராக்கில் மற்ற ஒருங்கிணைந்த பகுதிகள் இதெல்லாம் வெற்றி கொள்ளப்படுகிறது. ஹிஜ்ரி 20 எகிப்து வெற்றி கொள்ளப்படுகிறது. ஹிஜ்ரி 21 அலெக்சாண்ட்ரியா வெற்றி கொள்ளப்படுகிறது. ஹிஜ்ரி 22 இந்த இஸ்பாகான் அஜர்பைஜான் வெற்றி கொள்ளப்படுகிறது. அஜர்பைஜான் இப்ப ரஷ்யாவிலிருந்து பிரிந்த பகுதி ஞாபகத்தில் இருக்கா. அஜர்பைஜான்லாம் இப்ப ரஷ்யா அந்த சோவியத் யூனியன் உடைஞ்சி செதறிச்ச அப்ப தனியா வந்தாங்க. தனியா வந்த நாடு அதெல்லாம் முஸ்லீம் நாடாக இருந்தது. ஹிஜ்ரி 22 தபரிஸ்தான், 23 ஹிஜ்ரி 23 ஆர்மீனியா ஃபராஸ், ஹிஜ்ரி 23 ஹெர்மான், ஹிஜ்ரி 23 சீஸ்தான், அதே மாதிரி ஹிஜ்ரி 23 மேக்ரான், அதே ஹிஜ்ரி 23 குரோசான். எந்த குரோசான் தெரிகிறதா? அந்த குரோசான். எந்த குரோசான்? ஆப்கானியுடைய ஒரு எல்லை ஓரமாக இருக்கின்ற ஒரு இடம், அது சுற்றி உள்ள நாடு, அதாவது ஆல்மோஸ்ட் ஆப்கானுடைய ஏரியா. இதெல்லாம் வெற்றி கொள்ளப்படுகிறது. இதெல்லாம் ஒரு நீண்ட இதுக்குள்ள உள்ள போய் நிறைய சொல்றதா இருந்தா இந்த 30 நோமையை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த 30க்கு போவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் இருப்போமான்னு சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் ஷார்ட்டா சொல்லிட்டு தேவைக்கு மட்டும் அங்கங்க சிலரை குறிப்பிட்டு சொல்கிறேன். அதே போல ஹிஜ்ரி கேலண்டரை முதலில் கொண்டு வந்தவரும் உமர் ரலியல்லாஹு. ஹிஜ்ரி கேலண்டரை கொண்டு வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அபு மூசா அல் அஷரி அவர்கள் அவங்க ஒரு கவர்னரா இருக்காங்க, யமனுடைய கவர்னர். அவர் கடிதம் எழுதுகிறார், உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் எழுதுறாருன்னா, நீங்க சில கடிதங்களை கொடுத்து அனுப்புறீங்க, அதுல டேட் வாரியா இருக்க மாட்டேங்குது. எந்த கடிதம் முன்னாடி வந்துச்சு, எந்த கடிதம் பின்னாடி வந்துச்சு, இது எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ வருடமும் பிறையும் குறிப்பிடப்படணும், அதாவது டேட் குறிப்பிடப்படணும். அப்படி குறிப்பிடப்பட்டா தானே சரியா இருக்கும். அப்படிங்கிறப்போ இதை உடனடியாக ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு இதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. குழு அமைத்து எப்படி நம்ம கொண்டு வர்றது, இந்த சிஸ்டத்தை எப்படி கொண்டு வர்றது என்று ஆலோசனை செய்யப்படுகிறது. பல பேர் என்ன சொல்றாங்க, ரோமர்கள் மாதிரி நாம் கொண்டு வருவோம், சில பேர்கள் பாரசீகர்கள் மாதிரி நம்ம கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. எல்லாத்தையும் உமர் ரலியல்லாஹு மறுத்துறாங்க. நாம் இஸ்லாமியர், நாம் முஸ்லிம்கள், நமக்கென்று வேண்டும். இந்த ஹிஜ்ராவில் அந்த ஹிஜ்ராவை கொண்டு வந்துடாதீங்கப்பா, அது வேற, ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த ஹிஜ்ரி அப்படிலாம் இல்லை. இது ஹிஜ்ரா என்பது, இந்த ஹிஜ்ரத் என்பது ஹிஜ்ரத்தை கணக்கிட்டு ஹிஜ்ரா கேலண்டர் பண்ணப்படுது, அதை வச்சு பண்ணப்படுது. இங்க வாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு எல்லாரும் பல பேர்களை சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பில் இருந்து கணக்கிடுவோம் அப்படின்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பில் இருந்து கணக்கிடுவோம், அதுல இருந்து நம்மளுடைய வருடங்களை கணக்கிடுவோம். அப்போ அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த மறுமலர்ச்சியும் எங்கே இருக்கிறது? மறுமலர்ச்சி எங்க இருக்குது? நம்ம ஹிஜ்ரத் செய்யறப்ப தானே இருந்துச்சு, அப்பதானே மறுமலர்ச்சி ஆரம்பிக்குது. அடின்னு அடிச்சாங்க, அங்கேருந்து தப்பிச்சு வர்றப்ப தானே முதல்ல இஸ்லாம் என்ற ஒரு அற்புதமான பிரதேசம் உருவாக ஆரம்பிக்கிறது. அந்த இஸ்லாமிய அரசு என்ற ஒரு வல்லரசு உருவாக ஆரம்பிக்கிறது. அதற்கு முதல் காரணம் அந்த ஹிஜ்ரத். அப்ப அந்த ஹிஜ்ரத்துல இருந்து எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு ஹிஜ்ரத்தை நாம் எடுத்துக்கொள்வோங்கிறாங்க. ரைட். அப்ப ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொள்ளனா ஹிஜ்ரத் அதுல இருந்து கணக்கிடுவோம். அந்த கணக்கீடை ஒத்துக்கொண்டார்கள். முதல் வருஷம்ங்கிறத கணக்கிடுவோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் பண்ணது ரபீல் அவ்வல்ல பண்ணாங்க. ஆனா என்ன பிரச்சனை, எப்படி கணக்கிடுறது? ரபீல் அவ்வலை முதல் மாதமாக எடுத்துக்கொள்வதா அல்லது எப்படி எடுத்துக்கொள்வது? 8 மாதம் முடிவடைந்த நிலையில அந்த ஹிஜ்ரத் நடக்குது. அரபிகளுடைய 8 மாதம் முடிவடைந்த நிலையில ஹிஜ்ரத் நடக்குது. எப்படி நடக்குது? சின்ன குழப்பம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் முஹர்ரத்திலிருந்து எடுத்துக்கொள்வோம். ஏன்னா அரபிகளுடைய புத்தாண்டு என்பது முஹர்ரம் தான். அந்த முஹர்ரத்தை நம்மளுடைய முதல் மாதமாக
நாம் எடுத்துக்கொள்வோம் என்று ஏகோபித்தமாக முஹர்ரத்தை முதல் மாதமாக கொண்டு ஹிஜ்ரத் செய்த அந்த வருடத்திலிருந்து கணக்கீடு செய்யப்பட்டு அதிலிருந்து பிறை கணக்கிடப்பட்டு அந்த பிறை பிரகாரம் தான் இந்த கேலண்டர் உருவாக்கப்பட்டது என்பதும் இதுவும் வரலாற்றான பல விஷயங்கள். சுப்ஹானல்லாஹ், எடுத்தோம்னா உண்மையிலேயே சொல்கிறேன், இது ஓடி போக வேண்டிய அளவுக்கு இல்லை. தியாகங்களை மட்டும் தெரிந்து கொண்டிருப்பதால் மாத்திரமல்ல, நடைமுறையை எப்படியெல்லாம் கொண்டு வந்தார்கள், எப்படிப்பட்ட நிர்வாகம், எப்படிப்பட்ட செயல்திறன், எப்படிப்பட்டதை இந்த உலகத்துக்கு காமித்து தந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை போன்று ஒரு ஆட்சியை இந்த இந்தியாவிலே ஏற்படுத்த விரும்புகிறேன் என்று காந்தியடிகள் சொன்னார் என்றால் சுதந்திர இந்தியா எப்படி அமைய வேண்டும் என்று கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் சொல்கிறார், காந்தியடிகள் சொல்கிறார், உமர் அவர்கள் ஆண்டார்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நான் இங்கே கொண்டு வர விரும்புகிறேன் என்று சொல்கிறார் என்றால் அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர், எப்படிப்பட்ட ஆட்சியாளர். என் அன்புக்குரியவர்களே, நாம் அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நாய்கள் என்றால், இதை கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடியவர்கள் என்றால் நாம் பலதை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்ப தேடுறப்பதான் எனக்கே கிடைக்குதுங்க, அதான் உண்மை, ஹக்கு. நான் இப்படி போய் 2 புக்கை வச்சுட்டு 3 புக்கை வச்சுட்டு தேடுறப்பதான் இவ்வளவு விஷயமா, இதெல்லாம் இவருதான் பண்ணாரா, இவர் மூலியமாகத்தான் இது அத்தனையும் ஆரம்பிக்கப்பட்டதா அப்படின்னு பார்க்கிறப்ப பிரம்மாண்டம் தென்படுகிறது, பிரம்மாண்டம் தென்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான ஒரு தலைவர், அவர் அற்புதமான தலைமையை ஏற்று நடத்தி இருக்கிறார். ஒரு கோபக்காரர், ஆத்திரக்காரர், எல்லார் மீது எரிந்து விழுந்து விடுவார். இவரை எப்படி ஒரு ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்வது என்று அபூபக்கரிடமே வாதிட்ட மக்களுக்கு இடையிலே அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளரிடம், ஒரு மனிதரிடம் இந்த ஆட்சியை ஒப்படைத்து விட்டு செல்கிறேன் என்று என் அல்லாஹ்விடம் நான் சொல்லுவேன், மகிழ்ச்சியோடு சொல்லுவேன் என்று சொன்னார்களே, அது உண்மையாக்கப்பட்டது, மெய்யாக்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சியாளர் அவர்கள். அப்ப இந்த கேலண்டர் உதயமாக்கப்பட்ட பின்புதான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இன்னைக்கு ரமலான் தெரியும், ரமலான் தெரியும், முஹர்ரம் தெரியும். ஏன் முஹர்ரம் தெரியும்னா முஹர்ரத்துக்கு லீவ் இருக்கு, அதனால தெரியும். ஹஜ் தெரியும். இந்த 3 மாசத்தை தவிர மற்ற மாசம் சொல்ல சொல்லுங்க பாப்போம், யாரையாவது சொல்ல சொல்லுங்க. கடன்னு சொல்லட்டும் 12 மாசத்தை, 12 மாசத்தை கடன்னு சொல்ல முடியுமா என்றால் நம்மளால் முடியாது. அதுதான் உண்மை. நாம் அப்படித்தான் இருக்கிறோம். நம்மளை நாமே தெரியாமல் இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம், நம்மை நாமே படித்துக் கொள்ளவில்லை. இஸ்லாத்தை நாம் மேலிருந்த வாரியாக பார்க்கிறோமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. நான் உங்களை என்ன கழிச்சுக்கிட்டு உங்களை சொல்லல, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நானும் மேலிருந்த வாரியாகத்தான் பார்த்திருக்கிறேனோ, அப்படித்தானோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. அத்தனை பேரும் அந்த சகாபிகள் செய்த அந்த அற்புதமான வேலைகள் இருக்கிறது, அது சாதாரணமானது அல்ல. அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிருக்கிறார். அடுத்ததா என்ன பண்றாங்க, மது ஒழிப்பு. மது ஒழிப்பை ஆட்சிக்கு வந்த உடனே செய்கின்ற வேலைகளுங்க. மது ஒழிப்புனா அப்போ இஸ்லாம், அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மது இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா. மது ஆறு ஓடியதே, அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கியவுடன் மது பானைகளை தூக்கி போட்டு உடைத்தார்கள், நாக்கு வாயில விட்டு வரல விட்டு இது பண்ணாங்க, அப்படிலாம் நிறைய நம்ம பார்த்திருக்கோமே. அப்ப மது அப்ப ஒழிக்கப்படலையான்னா ஆர்டர் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல தான் இது நடந்தது, ஆர்டர் வந்துச்சு. ஆனாலும் இஸ்லாம் பரவிக்கிட்டே இருக்கு, இஸ்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது, விரிவாக்கம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. புதிதாக இஸ்லாத்தில் இணையக்கூடிய மக்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மது விஷயத்தில் அவ்வளவு தெளிவாக இல்லை, தெளிவாக இல்லை. எந்த அளவுக்கு வாதிடக்கூடியவர்களா இருந்தாலும் இன்றைக்கு வாதிடுறான் இல்லையா. இன்னைக்கு என்ன சொல்றான், 40 வயசு ஒன்று குடிக்கணும், 40 வயசுக்கு மேலதான் அதெல்லாம் அப்படிங்கிறான்ல. ஏன் நேரடியா குர்ஆன்ல தண்டனை இருக்கா, காட்டுங்கிறான்ல. இது அத்தனையும் இருக்கிறது. ஆனா இதையெல்லாம் ஒரு தூர நோக்கோடு பார்வை பார்த்து அதற்கென்று ஒரு தடையை கொண்டு வருகிறார் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அறியாம காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மொடாக்குடி
ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை எளிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. உமர்லாத்தானு சரியாக மொடாக்கூடியர் அறியாம காலத்தில். ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு மதுவிலிருந்து தன்னை தூரமாக்கிக் கொள்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மதுவை பற்றி உள்ள விஷயத்துல 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கரா 219 220 வசனம் அல்லாஹ் இறக்குகிறான் பாருங்கள். மது மற்றும் சூதாட்டம் பற்றி முஹம்மதே உம்மிடம் கேட்கின்றனர். அவ்விரண்டிலும் பெரும் கேடும் மக்களுக்கு சில பயன்களும் உள்ளது. சில பயன்களும் அதுல இருக்குது. ஆனா பெரும் கேடுதான் இருக்கின்றது. அவ்விரண்டும் பலனை விட கேடுதான் இவ்வுலகிலும் மறுமையிலும் பெரிது என்ற அத்தியாயம் இறங்க ஆரம்பிக்கிறது. இட்ஸ் a request. இது என்னது? நாட் ஆர்டர். அல்லாஹ் என்ன சொல்றான்? இருக்குது, கேடு அதிகமா இருக்கு, அதனால மறுமையிலும் கேடுதான் இம்மையிலும் கேடுதான் அப்படிங்கிற தடை அப்படிங்கிறது வரல. அதுக்கு அடுத்த இது அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட ஒரு வேண்டுகோளாக உமர் ரலியல்லாஹு வைக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ்விடம் கேட்டு பெறுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். மதுவினுடைய விஷயத்திலிருந்து இந்த மக்களை பாதுகாத்தார்ல வேணும். ஏனென்றால் பட்டவங்களுக்கு தான் பாடு தெரியும். யாருமே பட்டு சொல்கின்ற மக்களுக்கு தான் பாடு தெரியும். எந்த அளவுக்கு பாடு தெரியும், பிரச்சனைகள் தெரியும், என்ன நடக்கிறது என்பது தெரியும், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் தெரியும். தண்ணி மதுதானங்க இன்றைக்கு அத்தனை தீமைகளுக்கும் முதலான காரணமாக எது இருக்கிறது? மது குடிப்பது தானே. மதுவை முழுமையாக உட்கொள்வதுதானே காரணமாக இருக்கிறது. மதுதானங்க அத்தனைக்கு. மது குடித்துட்டா தாரத்துக்கு வித்தியாசம் தெரியல, தாய்க்கு வித்தியாசம் தெரியல, மகளுக்கு வித்தியாசம் தெரியல. அட பாவிகளா, சொந்த மகளையை கற்பழித்த பாவிகள் எல்லாம் மது குடித்ததுடைய விளைவிலே நடந்திருக்கிறது என்பதை நாம இப்போ கூட பார்க்க முடியுது. ஆனால் அந்த பூரண மது விலக்கை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். எப்படியெல்லாம் கொண்டு வருகிறார்கள் பாருங்க. சூரா மாயிதா 5:90 நம்பிக்கை கொண்டோரே, மது, சூதாட்டம், பலிபீடங்கள், குறிகேட்கப்படும் அம்புகள் ஆகியவை அருவருப்பானவை சைத்தானின் நடவடிக்கையில் ஆகும். எனவே அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக 5:91 அதை தொடர்ந்து சொல்லுகிறான். மது மற்றும் சூதாட்டம் மூலம் உங்களுக்கிடையே பகமையையும் போறப்ப தண்ணி அடிக்க போறப்போலும் மாப்பிள்ள வாடா மாப்பிள்ள இன்றைக்கு ட்ரீட்ரா மாப்பிள்ள அப்படின்னு ஜாலியா போவானுங்க. போய் ஒரு குவார்டர் வாங்கி 2 ஆஃப் வாங்கி ஊற்றி குடிச்சிட்டதுக்கு அப்புறம் சட்டை கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு கீழே விழுந்து பிறண்டு சாக்கடையில் விழுந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் உணர்வட்டு கிடந்து அவனை தூக்கிட்டு வந்து எவனாவது அள்ளி கொண்டு வந்து போட்டு, இல்லைன்னா போகிற லாரியில் கால் அடிபட்டு நாசமாக போய் அவன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போடுற நிலைமையை தான் இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே பாருங்க, மது மற்றும் சூதாட்டம் கூட உங்களுக்கு இடமே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும். அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவுமே சைத்தான் விரும்புகிறான். எனவே விலகிக் கொள்ள மாட்டீர்களா? இப்படித்தான் இருக்கு. குர்ஆனுடைய ஆயத்துகள் நேரடியாக தடை என்று இல்லை. இதுதான் இப்ப உள்ள சைத்தானுங்களுக்கெல்லாம் இதுதான் பெருசா தெரியுது. தடை செய்யல. குர்ஆன்ல எங்க நேரடியா இருக்கு? அல்லாஹ் சொல்றான் நல்லது இல்லைங்கிறான், மறுமைக்கு இன்மைக்கு வெற்றி இல்லைங்கிறான், அப்படித்தானே சொல்றான் அப்படின்னு வியாக்கியானம் பண்றாங்க பாருங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய கிருபை எப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் பாருங்க. அதை எப்படி கொண்டு வந்து அதை லாக் பண்றாரு பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். இதை பத்தி ஒரு ஆலோசனை நடத்தப்படுகிறது. என்ன தண்டனை, இதை எப்படி தடை செய்வதா இல்லையா?
தடையா இல்லையா? முதல்ல குர்ஆன் வசனப்படி இது தடையா இல்லையா? அப்ப குர்ஆனுடைய வசனங்களை எல்லாத்தையும் ஆய்வு செய்து அல்லாஹ் நேரடியா தடைங்கிற வார்த்தையை சொல்லாலும் தடைதான் அது, தடைதான் அது. ஏனென்றால் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீங்களான்னு கேட்கிறான், உங்களுக்கு பகைமையை வளர்க்குங்கிறான். அதே போல நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீங்கிறான், இம்மையிலும் மறுமையிலும் கேடுதான்கிறான் அல்லாஹ். ஆக மிக தெளிவாக இது தடை செய்யப்பட்டது என்பதை குர்ஆனுடைய ஆயத்துக்களை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த ஆலிம்கள், அதாவது அன்றைக்கு இருந்த அந்த தோழர்களுடைய குழு, சஹாபாக்களுடைய குழு முடிவு செய்து தடை என்று சொல்லிவிட்டது. தடை என்றால் தண்டனை எப்படி? அல்லாஹ் குர்ஆன்ல தண்டனை சொல்லையே, தண்டனை கிடையாது. இதுக்கு தண்டனை இருக்கா இல்லையா? மொத்தம் தண்ணி அடிச்சிட்டான், இஸ்லாமிய அரசு தண்டனை கொடுப்பதா கொடுக்கூடாதா? கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? இப்ப அபூபக்கர் பாக்தாதி அவர்கிட்ட யாராவது நிக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தன் நிக்கிறான். இப்ப அங்க என்ன தண்டனை? எப்படி கொடுப்பது? எப்படி எடுத்துக்கொள்வது? ஆனால் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை வைத்துக் கொண்டே சுப்ஹானல்லாஹ் அந்த சஹாபிகள் எந்த அளவுக்கு தூர நோக்கோடு சிந்தித்திருக்கிறார்கள். சிந்தித்தனுடைய விளைவுல ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவன் தண்ணி அடித்தவன் தன்னை இழந்து விடுகிறான். தண்ணி அடிச்சவன் தன்னை இழந்துடுறான். என்ன பேசுறோம்னே தெரியாதுல்ல. காலையில் எழுப்பி கேளுங்க, என்னடா மாப்பிள்ள நேத்து இந்த வளர்ன, என்னடா மாப்பிள்ள அப்படின்னு அப்படியே பேசுனேன், எல்லாத்தையும் போட்டனா, எல்லாத்தையும் சொல்லிட்டேனா, வீட்டில் உள்ளதெல்லாம் சொல்லி முடிச்சிருவான், கம்பெனியில் உள்ளதை சொல்லி முடிச்சிருவான், வீட்டில் உள்ளதை சொல்லி முடிச்சிருவான். இவன் ஃப்ரெண்டா எவனை நினைச்சுக்கிட்டு அவனுக்கு ஆஃப் குவார்டர் வாங்கி கொடுத்தானா அவனை பத்தி உள்ள அசிங்கத்தை எல்லாம் சொல்லி முடிச்சிருவான். அப்ப இதையெல்லாம் சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இதையெல்லாம் சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயம் எப்படி வருது? நீங்கள் போதையில் தான் இருக்கக்கூடியவர்கள் அசிங்கமாக பேசுகிறார்கள். அசிங்கமாக பேசுவதோடு மாத்திரமல்ல, அவதூறு சொல்கிறார், அவதூறு சொல்கிறார்கள். அவதூறு பேசுகிறவனுக்கு தண்டனை உண்டா இல்லையா? சூரத்து 100 கொண்டு வந்துட்டார், சூரா 100 கொண்டு வந்துட்டார். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவதூறு கூறப்பட்டுச்சு இல்லையா? அவதூறு கூறப்பட்டவர்கள் 4 சாட்சியத்தை கொண்டு வரட்டும். 4 சாட்சியத்தை கொண்டு வரலன்னா 3 சாட்சியம் கொண்டு வந்தான் சரிதான். எவன் அவதூறு சொன்னானோ, எவன் அந்த பெண்மணி மீது வழக்கு தொடுத்தானோ அல்லது பிரச்சனையை சொன்னானோ அல்லது அசிங்கப்படுத்தினானோ கேவலப்படுத்தினானோ அவன் 4 சாட்சியம் கொண்டு வரவில்லை என்றால் அது அவதூறாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவனுக்கு 80 கசையடி, 80 கசையடி அவதூறு கூறக்கூடியவனுக்கு. இங்கேயும் இவனும் தண்ணி அடிச்சிட்டு அவதூறு துணையா சொல்றான். எந்த ஆயத்தை கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து நிறுத்தி எப்படி ஆய்வு செய்து அற்புதமாக சட்டங்கள் எடுக்கப்படுகிறது. அந்த சகாபாக்கள் தான் எள்ளி நகையாடிட்டு இருக்கோம். நம்ம என்ன தெரியும், நம்மள வீடெல்லாம் உயர்ந்தவங்க கிடையாது. நமக்கு எல்லா ஹதீஸ்களும் வந்துருச்சு. இப்ப தட்டுனா தட்டுனா ஹதீஸ், அத்தனை ஹதீஸையும் நான் சொல்லிடுவேன். அந்த சகாபிகளுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சகாபிகள் நுணுக்கமாக உட்கார்ந்தார்கள். அதனால அந்த ரீதியில இந்த மது குடிக்கக்கூடியவனும் அவதூறு பேசுகிறான், அவனுக்கு கசையடி கொடுக்க செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனை யார் முன்வைக்கிறா? அலி ரலியல்லாஹு தஆலா முன்வைத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் சபை ஏற்றுக்கொள்கிறது. சபை ஏற்றுக்கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா ஆர்டர் பிறப்பிக்கிறார். எப்படிப்பட்ட ஆர்டர்? ஆணை பிறப்பிக்கிறார். திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதலின் படி மது அருந்துவது தடை செய்யப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம், நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள் புத்த புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு, கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி,
ரப்பானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். மது ஆகுமானது என்று விவாதம் செய்தால், எவனாவது ஒருத்தன் ஆகுமானது விவாதம் செய்தால் அவன் குர்ஆனுடைய வசனங்களை மறுக்கிறான். ஆகவே அவனை கொண்டு விடுங்கள். கதல். தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் குடிக்கிறானே, அது வேற. தப்புத்தான், மனைச்ச வேற வழி இல்லை அப்படின்ட்டு குடிக்கிறானே, அவன் விஷயத்துக்கு வேற இதை சொல்றாங்க. ஆனால் இப்ப வாதிடுறானுங்க பாருங்க. இன்றைக்கு வாதிடுறான். இன்றைக்கு என்ன வாதிடுறான்? நேரடியா குர்ஆன்ல எங்க தடை இருக்கு? தடைங்கிற வாசகம் இல்ல. அட பாவிகளா, இத்தனை வசனங்கள் இறங்கி இருக்கிறது. நேரடியா அல்லாஹ் தடைன்னு சொல்லலையே தவிர தடையத்தான சொல்றான். இம்மைக்கு மறுமைக்கு வெற்றி இல்லைன்னா என்னடா அர்த்தம்? அட கேளப்பையில கபோதிப்ப அப்படிலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். அவ்வளவு ஆத்திரம் வருது. இவ்வளவு சொல்றானே அல்லாஹ், சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தடையா தடையில்லையா என்று கேட்டால் என்ன அர்த்தம்? அப்ப குர்ஆனுடைய வசனங்களோடு இவன் போர் தொடுக்கிறான். உமர் ரலியல்லாஹு ஆர்டர் பண்றாரு, கொன்னு கத்தல் போறான். இரண்டாவதாக சொல்றாங்க, விவாதம் செய்யறவனுக்கு இந்த நிலைமை, குற்றத்திற்காக தலையை துண்டித்து விடுங்கள், ஆனால் சட்டத்துக்கு புறம்பானது என கூறிக்கொண்டேன். சட்டத்துக்கு புறமானதுதான், நான் தண்ணி அடிக்கக்கூடாதுதான், ஆனா வேற வழி இல்லாம தண்ணி அடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவன சட்டத்துக்கு உட்பட்டு அவனுக்கு 80 கசை அடி கொடுங்க. சட்டத்துக்கு உட்பட்டு. ஏன்? இங்க மன இச்சையை பின்பற்றுகிறான். மன இச்சையை பின்பற்றுகிறான். இது தண்டனைக்குரிய குற்றமாகிறது. தப்புத்தான் இருந்தாலும் என்னால முடியல. நிறைய பேர்ட்ட போங்க, அது எதுக்கு அவ்வளவு தண்ணி அடிக்கிறவன்ட்ட போறீங்க? இந்த சிகரெட் அடிக்கிறான் அவன்கிட்ட போங்க, இந்த சிகரெட் குடிக்கிறானே அவன்கிட்ட போங்க. நீங்க போய், மாப்பிள்ள இது என்னடா மாப்பிள்ள, அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்லிவிட்டான், மதுவுல கூட கொஞ்சமாவது பலன் இருக்குங்கிறான். பலன் சொல்றது அல்லாஹ் தஆலா, இது மனுஷனுக்கு பயன்படுத்துறது அல்லாஹ் சொல்றான். பலனுங்கிற தண்ணி அடிச்சோன்னு இருக்கு பாரு, அந்த பலன் இல்லை. இது மெடிசனுக்கு பயன்படுத்தப்படுகிறது, ஆனாலும் கூடாதுங்கிறான் அல்லாஹ், அது வேற. ஆனா சிகரெட்ல ஏதாவது ஒரு பலனை கேளுங்க, ஏதாவது ஒரு பலன் எவனாவது ஒருத்தன் சொல்லட்டும். என்னடா சொல்லுவான்? இல்ல அது பிடிச்சி இழுத்தாத்தான் ராகத்தா போகுதுமா, ராகத்தா போகுதுமா. அப்ப மற்றவனுக்கு போறதெல்லாம் எப்படா போகுது? மற்றவனுக்கு எப்படி? அதே மாதிரி நோம்பு நேரம் இருக்கு பாரு, சஹர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்ப முந்திரம் வரையில் நீ போறதே இல்லையா? என்ன போறதே இல்லையா? 14 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிய, 14 மணி நேரம் அங்கே அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டு இருக்க முடிகிறது. அல்லாஹ் உன்னை பிடிச்சி ஒன்ட்டே கொண்டு தர்றான். இது தப்புடா, நீ உன்னால இருக்க முடியும்டா, நீ மன இச்சைக்கு அடிமைப்படுகிறாய். மன இச்சை இல்லையா இது? சிகரெட் குடிப்பது மன இச்சை இல்லையா? ஏன் அது குடிக்க சொன்னா எங்க இருந்தாலும் குடிக்கிறியே, கீழே கிடக்கும், அதை எடுத்து அடிப்பான். நோம்பு அவ்வளவு நேரம் இருப்பான். அந்த பேச்சம்பழத்தை தூக்கி உள்ள போட்டு ஓடுவான் பாருங்க, எல்லா கக்கூசும் நிறைஞ்சு போயிரும். பள்ளியாசல் உள்ள ஒரு கக்கூஸ் பாக்கி இருக்காது, எல்லாம் ஒரே புகை மண்டலமா இருக்கும். இதுவரை மக்ரு 40 மக்ரு சேர்ந்தாதான் ஒரு ஹராம். ஒரு நாளைக்கு 40 மக்ரு, ஒரு நாளைக்கு 40 சிகரெட் குடிச்சா தான் ஹராம். நம்ம வேற சட்டங்களை ஏற்றி வச்சிருக்கோம். ஆனா மன இச்சையை எவன் ஒருவன் இலாகவாக்கி கொள்கிறானோ அவன் என்ன செஞ்சிட்டான்? ஷிர்க் வச்சிட்டாயா? மன இச்சை நம்மளுடைய மனம் சொல்லுகிறது, மனம் சொல்றதை கேட்கிறோம், தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சே செய்யறமே. என்ன பண்ண, இந்த சின்ன வயசுல பழகிட்டேன், 7 வயசுல பழகினது. பீக்கம் பீடி அடிச்சாமா, பீக்கம் பீடின்னு ஒரு பீக்கம் இருக்கும், அதுல 10 வச்சு இழுத்தா நல்ல புகை வரும். அந்த பீக்கம் பீடி காலத்துல இருந்து அடிக்கிறாமா, அடிச்ச காலம் இன்றைக்கு வரலும் விட முடியல. இதுக்கெல்லாம் காரணம் மனதை இலாகவாக்கி கொள்வது.
இப்போ இங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவன் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுறான்ல, அவனுக்கு 80 கசையடி கொடுங்க அப்படிங்கிறார். உமர்லா தான காலத்தில் இது இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். உமர்லா தான காலத்தில் சிகரெட்டு பீடி இல்லை, இருந்து அவர் சட்டத்தை கிட்டத்தை போட்டிருந்தான்னு வைங்க, நம்ம உலமாக்கல்ல 90% பேருக்கு அடி தான் விழும். ஏன் 90% பீடி சிகரெட்டு ஊதிக்கிட்டே இருக்கிறோம், தப்புன்னு தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அத்தனை பிரச்சனை. சரி, அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் சொல்லிட்டு இது கசையடி விடுங்களேன்னு இதை சொல்றாங்க. மது ஒழிப்பை சுபஹானல்லாஹ் இன்றைக்கும் நீங்கள் செல்லுங்கள். காணாம இவனுங்க கள்ளத்தனமா சவுதியில பண்ணலாம், கள்ளத்தனமா ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஏரியாவில் அப்படி நடக்கலாம். ஆனால் பகிரங்கமாக அல்லது சிட்டிக்குள்ள எங்கேயுமே குடிக்கிறவனை நீங்க பார்க்க முடியாது, குடி விற்கிறவனை பார்க்க முடியாது. இது இன்னைக்கு சொல்றாங்கல்ல, ஏன்டா தமிழக அரசு நம்ம கேட்கிறோம், மதுவிலக்கை கொண்டு வாயாங்கிறோம். கொண்டு வாங்கம்மா, நீங்க பெண்கள் படுகின்ற கண்ணீர்கள் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா 26,000 கோடி ரூபாய் லாபம் யார் தருவா, நீனா தருவான்னு கேட்கிறாங்க. 26,000 கோடி ரூபாய் எதுல லாபம் வருது? ஊத்தி கொடுத்து அவன் குடிச்சு ஈரலெல்லாம் கருகி போய் வீட்டுல நாசமா போய் வீட்டுல வந்து என்ன நிலைமை இருக்குன்னு தெரியாத அளவுக்கு தள்ளப்பட்டு அவன் செத்து போறானே. இந்த மதுவிலக்கு கொண்டு வர முடியாததுக்கு என்ன காரணம்னா, பக்கத்து மாநிலத்திலாம் குடிக்கிறான்ல, அங்க போய் குடிப்பான்ல, கள்ளச்சாராயம் காய்ச்சுவான்ல. சாச்சுனா எதுக்கு சட்டம் வச்சிருக்க? போடு. எந்த விஷயத்தில் இல்லாட்டாலும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க மோடியை பாராட்டணும், நல்லதை பாராட்டானா. ஒரே ஒரு விஷயத்தில் என்னடா, குஜராத்தில் பூர்ண மதுவிலக்கு, குஜராத்தில் பூர்ண மதுவிலக்கு இன்றைக்கு வரலும் கிடையாது. இன்றைக்கு வரலும் மது அங்கே விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, குற்றத்துக்குரிய தண்டனைக்குரியது. நம்ம நாட்டிலே இருந்துச்சு 1972 வரையிலும். நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் மது விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, காய்ச்சவும் கூடாது, தண்டனைக்குரிய குற்றம். ஆனால் எப்போது கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்களோ, 2வது முறை 72 ஆட்சி பொறுப்புக்கு வந்தார், முதல்ல செஞ்ச காரியம் மது விலக்கை ரத்து செய்தது. அந்த மாதிரி அந்த சட்டத்தை கடுமையாக்குகின்ற போது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இன்றைக்கு முஸ்லிம் நாடுகள் என்று எந்த முஸ்லிம் நாடை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, சில நாடுகள் எக்குத்தப்பா நடக்குது. யுஏஇ எல்லாம் முஸ்லீம் நாடா நீங்க சொல்லிடாதீங்க, துபை எல்லாம் சொல்லிடாதீங்க, மும்பையை விட மோசமா இருக்கு துபை எல்லாம் அதுல கொண்டு வந்துடாதீங்க. ஆனா கத்தார், குவைத்து இந்த பக்கம் போனீங்கன்னா இறுக்கம் இருக்கிறது. அதே போல ஈராக், அந்த பக்கம் ஈரான், இந்த பக்கம் போனீங்கன்னா பிடி கடுமையாக இருக்கிறது. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது, கடுமையாக இருக்கிறது. ஆனா பஹ்ரைன் போனீங்களாக்கு மும்பைக்கெல்லாம் மும்பை, அது நியூயார்க். பஹ்ரைன் ஒரு நாடு இருக்கு, அது நியூயார்க்கு சமம். ஏர்போர்ட் விட்டு வெளியில வந்தாலே போதும், ஏர்போர்ட் விட்டு வெளியில வந்தாலே இந்த 50 பேக்ஸ் அப்படின்னு நிற்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த 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 நாட்டினுடைய தன்மை. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஆனால் இது இந்த அளவுக்கு கடுமையாக்கப்பட்டது யாருடைய காலத்துலன்னா, உமர் அல்லாஹ் தன்னுடைய காலத்தில் மதுவை பூர்ணமாக ஒழித்து ஒழித்தார்கள் பூர்ணமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிமைகளை ஒழித்தார்கள். அடுத்து அவர் செஞ்ச காரியம் எல்லாம் அற்புதமான காரியம், அடிமைகளை ஒழிப்பது. அடிமைத்தலை ஒழிக்கப்பட்டு விட்டதா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டது, அடிமைகளுக்கு பூரணமான சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அது இருந்துச்சு. அடிமைகளை அடிமைகளாக நடத்தக்கூடாது என்ற ரீதியில அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கடைசியில் ஹஜ்ஜத்துல் விதாவில் மிக பிரம்மாண்டமான அற்புதமான உரை நிகழ்த்துகிறார்கள். உங்களுக்குள்ள உணவை கொடுங்கள், உங்களுக்குள்ள உடையை கொடுங்கள், எல்லாமே அந்த அடிமைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. எல்லாம் நடந்துச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் அடிமைகள் விஷயத்துல வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சான்.